வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான ஆரோக்கியம் தரக்கூடிய சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு. தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 100 கிராம், கம்பு 100 கிராம், சோயா 150, சோளம் 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், பார்லி 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், கொள்ளு 100 கிராம், கொண்டைக்கடலை 100 கிராம், முந்திரி 100 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், பாதாம் 100 கிராம், சம்பா கோதுமை 250 கிராம், நிலக்கடலை 100 கிராம், சிகப்பரிசி 250 கிராம், பிஸ்தா 25 கிராம், கேழ்வரகு 250 கிராம், ஏலக்காய் 10 கிராம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறமா மூக்கடலை போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் சிகப்பரிசி, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேழ்வரகு, அதையும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் சம்பா கோதுமை, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். அப்புறம் மக்காச்சோளம், அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அடுத்தது கொள்ளு, அதையும் வறுத்துக்கணும். பார்லி, அதையும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். கம்பு, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். பச்சைப்பயிறு, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் சோயா, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். சோளம், அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். பாதாம், அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்தா, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அது கூட ஏலக்காய் சேர்த்து தட்டில் நல்லா ஆற வச்சிடணும். இதை ஏன் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கிறேன்னா, ஒன்றா சேர்த்து வறுத்தோம்னா ஒன்று வறுபடும், ஒன்று வறுபடாது. இதில் பார்த்திங்கன்னா மூக்கடலை, சிகப்பரிசிலாம் கொஞ்சம் லேட் ஆகும் வறுபட. பொட்டுக்கடலை, கம்பு இதெல்லாம் சீக்கிரம் வறுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் தண்ணி படாமல்
ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். இது 3 மாதத்துக்கு இந்த சத்து மாவு கெடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.